ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கமா. நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து போனோம். ஸோ நானும் என் தங்கச்சி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம். எங்கள் அக்காட்ட பசங்களாம் பார்க்குறதுக்கு உள்ளூரில் தான் அவளை கட்டி கொடுத்துருக்கு. பக்கத்து தெருவில் தான் கட்டி கொடுத்துருக்கு. ஸோ எங்கள் அக்கா பார்க்க போனேன். இது எங்கள் அக்காவோட சின்ன பையன். ஸோ போன வாக்கிலேயுமே வந்து மூத்த பையன். அவனுக்கு வந்து நேற்று வந்து வீட்டில் இருந்து விழுந்துட்டானா. ஸோ அந்த படியில் உள்ள அந்த இதில் தலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சேர்ந்து பார்க்க போனேன். ஸோ பார்க்க போனாக்கெல்லாம் அவள் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தா கிச்சனில். என்னன்னு கேட்டால் பாசிப்பயிர் வந்து அவிச்சு கொடுக்க போகிறோம். என் தம்பினி கேட்கவும் வந்து அவிச்சு கொடுக்கறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் என் மூத்த மையன் வந்து வாமா நான் உங்களுக்கு எங்கள் கார்டனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போனான். ஸோ நான் என் தங்கச்சியும் வந்து அந்த கார்டன்லாம் பார்க்கறதுக்கு வந்து உள்ள போனான். அவன் சொன்னால் அம்மா நான் இந்த செடியெல்லாம் வச்சுருக்கேம்மா வாமா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். ஸோ நம்ம அக்கா பசங்க நம்மளை அம்மான்னு கூப்பிடும்போது ஒரு சுகம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ நம்ம பெத்த பிள்ளை கூட அப்படி கூப்பிடாது. ஸோ அந்தளவுக்கு அவன் வந்து ஜாலியாக வந்து என் கூட 2 பசங்களுமே என்னை வந்து சித்தின்னு கூப்பிட மாட்டாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இது சின்ன பையன். ஸோ அவனும் வந்து அம்மா வாமான்னு அவன் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தோட்டத்தை ஒரு சுகம் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ நான் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் எங்கள் அக்கா அவங்க ஹஸ்பண்ட் வாங்கின அவார்டு. அப்புறம் இது வந்து என் பையனுக்கு நான் வந்து பர்த்டே அன்னைக்கு நான் கிஃப்ட் பண்ண பிரேம் இது. அவனுக்கும் என் சின்ன பையனுக்கும் என்னோடய பர்த்டேயும் அவனோட பர்த்டேயும் வந்து ஒரே நாளில் வந்து வரும். ஸோ அதனால் அவன் எனக்கு ஸ்பெஷல் அந்த மாதிரி தான் எனக்கு அவன். ஸோ அங்கிட்ட என் பெரிய பையனோட பிரேமை என் பையன் தான் வருது. இது எங்கள் அக்காவோட ரூமு. ஸோ அவன் வந்து அம்மா வாமா நான் வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு என் பெரிய பையன் கூட்டிகிட்டு போனான். ஸோ அவன் ரூம்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அவங்க வீட்டு பூஜை எல்லாமே அவன் சுற்றி காமிச்சிட்டு இருந்தான். ஸோ பிறந்ததுலேருந்து சித்திங்கிற உறவை தாண்டி அவன் அம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது நம்மளை அறியாமலே அது நம்ம வயிற்றுல தான் பிக்கலை, ஆனாலும் அவன் நம்ம பையன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ அம்மா நான் ஹோம்ஒர்க் பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹோம்ஒர்க்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தான். அப்படியாடி தங்கம் சரி சம்மத்தான் பண்ணுடி அப்படின்னு வந்து சொன்னேன். அங்கிட்டு பார்த்தா என் சின்ன பையன் அவன் வாட்டுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து படுத்துட்டு இருந்தான். என்னடான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மான்னு சரியான சேட்டைங்க இவனும் நானும் ஒரே நாளில் பிறந்தோம் பார்த்துக்கங்க. நான் பண்ணுற சேட்டையெல்லாம் நான் பண்ணேன். அதுக்குள்ளேயே வந்து எங்கள் அக்கா வந்து மேகி வந்து செஞ்சுட்டா. சும்மா பாயில் பண்ணி காரமே இல்லாமல் பாயில் பண்ணி மட்டும் கொடுத்தா. அப்புறம் அந்த பயரும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் எங்கள் அத்தை பொண்ணு அப்புறம் தங்கச்சி எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பயர்லாம் வந்து அவங்க வந்து அந்த மேகியில் பயர்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மேகி வந்து பச்சரிசி மாவில் செஞ்சது. அதாவது அது காய வச்சுட்டு அதை பாயில் பண்ணி கொடுக்குறது. ஸோ இவங்க மேகின்னு கேட்கும், மேகி அவ்வளோதான் சாப்பிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக அப்படி செஞ்சு கொடுத்தது. அப்புறம் ஃபைனலாக நாங்களும் வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். என் பெரிய பையனும் என் சின்ன பையனும் வந்து நல்லபடியாக வழி அமைச்சாங்க. அம்மா போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அம்மா இருமான்னு சொன்னாங்க. பட்